நெல்லை ரயில் நிலையம் அருகே இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முக்கிய செய்தி தற்போது பார்க்கிறோம். நெல்லை ரயில் நிலையம் அருகே இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நண்பர்களுடன் டீ குடிக்க வந்த 19 வயதான வெங்கடேஷை மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். நெல்லை ரயில் நிலையம் அருகே இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள் சிவகுமார். நெல்லை மாநகர் பகுதியில கடந்த சில தினங்களாக படுகொலை உள்ளிட்ட செயல்கள் நடைபெறுவது கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. இந்நிலையில இன்று மீண்டும் துவங்கி இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு இளைஞர், அதாவது 19 வயது இளைஞர் ஒருவர் ஓட மிரட்டி படுகொலை செய்த ஒரு மர்ம கும்பலுக்கு தப்பி ஓடி இருக்குது. உடலை கைப்பற்றிய நெல்லை சந்திப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வராங்க. நெல்லை டவுன் பகுதியை சார்ந்தவர் வெங்கடேஷ், 19 வயதான இவர். அந்த பகுதியில வாட்டர் கேன் போடுற தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இவரும் இவரது நண்பர்கள் 4 பேர் நேற்று, அதாவது இன்று அதிகாலை நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு அமைப்புள்ள டீக்கடை ஒன்று டீ குடிக்க வந்திருக்கிறாங்க. இருசக்கர வாகனத்துல அவங்க ஒரு சில மர்ம நபர்களுக்கு இவர்களுக்கு இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதுல கையில வைத்திருந்த அருவாளை வைத்து வெங்கடேஷ் மிரட்டி இருக்கிறாங்க. அப்போது வெங்கடேஷ் சரப்பரி அருவாள் விட்டு விழுந்த நிலையில ரத்த வெள்ளத்துல தெரிஞ்சு சம்பவ இடத்திலே வெங்கடேஷுக்கு உயிரிழந்தாரு. அப்பகுதியில் உள்ளவங்க தகவல் தெரிவித்தது தகவல் தெரிவித்த மாநகர துணை ஆணையர் பிரசன்னகுமார் தலைமையில போலீசார் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதாவது அதிகாலையில நடைபெற்ற இந்த கொலை சம்பவத்துல ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்குது. மேலும் கொலை நடந்த இடத்துல உள்ள சிசிடிவி கேமராக்கள் மூலம் கொலையான வெங்கடேஷ் உடன் வந்த நண்பர்கள் ஆகிய தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது. முதற்கட்ட விசாரணையில 2023ஆம் ஆண்டு நெல்லை டவுன் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி அருகே சக்தி என்ற நபரை அறிவாளர் பற்றிய சம்பவம் தொடர்பாக வழக்கு அந்த பதிவு கொலையான நிலையில வெங்கடேஷ் மீது உள்ளது. அதாவது கொலையான வெங்கடேஷ் மேல அந்த மாதிரி ஒரு கொலை வழக்கு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த படுகொலை சம்பவம் தான் சக்தி என்பவரை வெட்டி காயப்படுத்திய சம்பவத்துக்கு பழிக்கு பழியா நடந்ததா அப்படிங்கிறது குறித்து விசாரணை தற்போது போலீசார் தீவிரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. கொலைக்கு சம்பந்தப்பட்ட உள்ள பல்வேறு போலீசார் தற்போது தீவிர தேடுதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. சம்பவம் கொலை நடந்த பகுதியில தற்போது போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. நன்றி சிவகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.